ஆண்டாள் திருவடிகளே சரணம். உலகத்தில் பக்தி என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? கடின விரதம், நீண்ட பூஜை, அழுத்தமான சடங்குகள். ஆனால் ஆண்டாள் காட்டிய பக்தி இதையெல்லாம் தாண்டியது. அது அப்பாவித்தனமான பக்தி. கோதை குழந்தை வயதில் இறைவனை அறிந்தாள். ஆனால் பயந்து அறியவில்லை, அன்போடு அறிந்தாள். அவள் கண்ணனிடம் கேள்விகள் கேட்டாள், வாதம் செய்யவில்லை. கண்ணன் தாமதமாக வந்தால் கோபப்படவில்லை, சிறு ஊடல் மட்டும் செய்தாள். இது எல்லாம் ஒரு குழந்தையின் மனதில் இயல்பாக வரும் உணர்வுகள். ஆண்டாள் அவற்றை மறைக்கவில்லை, அப்படியே இறைவனிடம் கொண்டு சென்றாள். அதனால்தான் அவளுடைய பக்தியில் போலித்தனம் இல்லை, பயம் இல்லை, கணக்கு போடும் மனம் இல்லை. நான் இதை செய்தால் இறைவன் இதை தருவானா என்ற எண்ணமே இல்லை. நான் கண்ணனை நேசிக்கிறேன், அவ்வளவுதான். இதுதான் ஆண்டாளின் அப்பாவித்தனம். இந்த இடத்தில் ஆண்டாள் நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறாள். நம் பக்தி உண்மையா அல்லது பழக்கமா அல்லது பயமா? நாம் சில நேரம் இறைவனிடம் கூட நடிப்பு செய்கிறோம். ஆனால் ஆண்டாள் அப்படி செய்யவில்லை. அவள் மனதில் இருப்பதை அப்படியே சொன்னாள். அதனால்தான் அவளுடைய பக்தி இன்று வரை உயிரோடு இருக்கிறது. இந்த மார்கழி நாளில் நாமும் சிறிது நேரம் அப்பாவியாக மாறுவோம். இறைவனிடம் எதையும் மறைக்காமல் பேசுவோம். அவன் நம்மை தீர்ப்பதில்லை, அவன் நம்மை புரிந்து கொள்கிறான். அதுவே ஆண்டாள் காட்டிய பக்தி. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.